guys, welcome back to my channel Dev Tales by Varsha. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. லைக் ஜோஹோவில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின் எக்ஸாக்ட் கொஸ்டின் எனக்கு கிடைக்கல, பட் இதான் அவுட்புட் என்ன அந்த கண்டிஷன் அப்படின்றது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். And before that, if you are liking my contents, consider subscribing to my channel and share with your friends. It will encourage me to do more videos like that. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்னென்னா, ஒரு இன்புட் அரே நம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் அரே கொடுத்துருக்காங்க. நம்மளோட அவுட்புட் என்னென்னா டிஸ்டிங்க்ட் இன்டீஜர்ஸ், செப்பரேட் இன்டீஜர்ஸ் இந்த அரேயில் என்னென்ன டிஸ்டிங்க்டாக இருக்குது, அதாவது ரிப்பீட்டட் நான் ரிப்பீட்டட் டிஸ்டிங்க்ட் இன்டீஜர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும், அவுட்புட்டில் வந்து கொண்டு வரணும். பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டீஜராக 131 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஜிட் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இன்டீஜர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அவுட்புட்டில் வந்து சிங்கிள் இன்டீஜர்ஸ் யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து அவுட்புட்டும் ஒரு அரேவாக தான் நம்மளுக்கு வந்து வரணும். சாரி, அதை மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். அவுட்புட் வந்து ஒரு அரேவாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகணும். ஓகே, தட்ஸ் இட், அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய அப்ரோச் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து அவங்க ஒரு இன்டீஜர்லேயே 3 டிஜிட் 2 டிஜிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பர்டிகுலர் இன்டீஜரை நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் அந்த இன்டீஜரை வந்து நம்ம கேரக்டராக பிரிச்சிடலாம். லைக் இப்போ 131 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக 131 அப்படி எடுத்துகிட்டு திரும்ப கேரக்டராக அதை திரும்ப அகைன் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். கேரக்டர் 1 வந்து 1, அகைன் வந்து கேரக்டர் வந்து 3, அதே மாதிரி அகைன் வந்து கேரக்டர் வந்து 1, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட அப்ரோச் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுடைய அப்ரோச்சையும் எனக்கு கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கிடைச்சாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ஃபர்தர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து ஏதாவது கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயோ இல்லை லீட் கோட்லேயோ இருக்கான்னு செக் பண்ணி ஃபுல் கொஸ்டின் யாருக்காவது கிடச்சிச்சின்னா அதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் இங்கே யாரையும் வந்து ஸ்கேனர் போடாமல் நான் மெயின் ஃபங்க்ஷன்லேயே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஸ்கேனரில் போட்டு எடுத்துக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். சாரி, நியூ இன்ட்டு போட்டேனோ. ஆக்சுவலி நான் வந்து தனியாகவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் தனியாக எழுதிக்கிறேன். நம்ம வந்து அரேவாக தான் நம்ம அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வந்து இன்டர்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்டிக் பண்ணிக்கலாம், அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய இன்புட் அரே வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த நம்பர்ஸை வந்து நான் ஒரு செட்டுக்குள்ளே தான் நான் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண போகிறேன். லைக் செட்டு எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோன்னா, செட்டு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டிங் கேரக்டர்ஸ் மட்டும்தான் செட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணும். ஸோ அதனால் செட் வந்து இங்கே எனக்குலாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் அதை ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். செட் விச் கண்டைன்ஸ் இன்டீஜர் சாரி, ஹேஷ் செட் வேணாம், ட்ரீ செட் கொடுத்துக்கலாம். எதுக்காக ட்ரீ செட்டுன்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன் வீடியோவில். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் I goes to nums வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
நான் வந்து இப்போ இந்த நம்ஸ்ன்ற அரே, அதாவது ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு இங்கே 1 3 1 இதுதான் ஃபஸ்ட்டு ஐயாக இருக்கும். I ஈக்குவல் டு இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஸ்ட்ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ணுறேன்னா, நம்ம இந்த 1 3 1 நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். 1 2 3 1 அப்படின்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணிவிட்டு தென் we can convert it to a character. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு string dot value of ஒன்று இருக்குமே, value of எஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ str ஈக்குவல் டு 1 3 1 இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதே ஃபார் லூப்லேயே இன்னொரு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் திஸ் பர்டிகுலர் இப்போ ஸ்ட்ரிங் வந்து str அப்படின்னு இருக்கும்போது இது வந்து நம்ம இந்த ஃபார் லூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கேரக்டராக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோம். அந்த கேரக்டரை நம்ம செட்டில் ஆட் பண்ணிடலாம். சிம்பிள், அவ்வளோதான். சி ஆஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை இந்த கேரக்டர் அரேவாக இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். டாட் டு கேரக்டர் அரே. இப்போ வந்து 1 3 1ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து செட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணும்போது, ரீசெட்டுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் போகும். லைக் இப்போ 1 and 3 மட்டும்தான் உள்ளே நம்மளுக்கு செட்டுக்குள்ளே பிரிண்ட் ஆகும். அகைன் இன்னொரு 1 இருக்குல்ல, அது உள்ளே வந்து போகாது. இப்போ நம்ம வந்து கேரக்டராக ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டோம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப்பில் வந்து c ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். செகண்டு c ஈக்குவல் டு 3, தென் c ஈக்குவல் டு அகைன் 1. இப்படி தான் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஸோ நம்ம இதை வந்து செட்டுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். செட் டாட் ஆட் சி. ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து ஒரு கேரக்டராகவே நம்ம இதை பாஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம இன்டீஜராக தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்டீஜராக தான் வேணும். லைக் இன்டீஜர் அரேவாக தான் வேணும். ஸோ நம்ம வந்து இது இன்டீஜரை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கேரக்டராக இருக்க அந்த நம்பரை வந்து நம்ம இன்டீஜராக அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்போ 1ன்றது இப்போ வந்து கேரக்டராக இருக்குது. ஸோ லைக் இப்படி 1 minus 0. இது வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மைனஸ் கேரக்டரில் வந்து நம்ம 0ன்னு கொடுக்குறதுனால இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும். லைக் இப்போ என்னென்னா 1 ஒரு இன்டீஜர் 1 வந்து இங்கேக்குள்ள நம்மளுக்கு வந்து வேல்யூவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு வந்து இன்டீஜராக வேணுன்றதுனால நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம கேரக்டர் இங்கே என்ன பண்ணுறோம் பேசிக்காக அப்படின்னா, கேரக்டர் இஸ் கன்வெர்ட்டட் டு இன்டீஜர். இதுக்கு உங்களுக்கு வேறு எதுவும் அப்ரோச் இருந்தாலும் சொல்லுங்கள். இன்டீஜர், ஓகே. தென் இது வந்து நம்ம செட்டில் ஆட் பண்ணிட்டோம். சோஃபார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. தென் இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் அரே ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம பாஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இன்ட் அவுட்புட் இந்த நியூ அவுட்புட் அரேயோட சைஸ் என்னவாக இருக்கும்னா, நம்ம இப்போ வந்து நம்மளோட செட்டில் தான் இதை பாஸ் பண்ணியிருக்கோம். பை த எண்ட் ஆஃப் திஸ் ஃபார் லூப் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, யூனிக் இன்டீஜர்ஸ் லைக் 1, 3, 4, 8. இங்கே எதுக்காக ட்ரீ செட் நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ட்ரீ செட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் லிஸ்ட்டை கொடுக்கும். லைக் இப்போ நான் வந்து 1 3 1ன்னு பாஸ் பண்ணுறேன். தென் 4 8. லைக் இப்போ வந்து இங்கே 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 போயிருக்கும், அடுத்து 3 போயிருக்கும், தென் இங்கேருந்து 2 போகும். அப்போ 2 வந்து ஆர்டர் எங்கே 1க்கும் 3க்கும் நடுவில் ப்ளேஸ் ஆயிரும். ஸோ நம்ம பை யூஸிங் எ செட் இன்டீஜர் 3 இன்டீஜர் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டரான ஒரு அரே வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே ட்ரீ செட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, செட்டில் வந்து இப்போ 1 3 4 8 அப்படின்னு இருக்குது. ஸோ செட்டோட சைஸ் தான் நம்மளோட அவுட்புட் அரேயோட சைஸு. ஸோ இதுக்கு வந்து நம்ம செட்
dot size of size is இங்கே பாஸ் பண்ண சாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு நியூ அவுட்புட் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம செட் அவுட்புட் வந்து ஒரு அரேவாக தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ செட்டாகவே பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஒரு அரேயாக தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம இன்னொரு அவுட்புட் அரே வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். int I equal to 0. இங்கே ஒரு enhanced for loop யூஸ் பண்ணி செட்டில் இருக்க வேல்யூஸை நான் ஜஸ்ட் வந்து நம்மளோட நியூ அவுட்புட் அரேயில் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். output of I++. ஸ்கொயர் ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். I++. ஓகே, கேவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்புட் எப்படி இருக்கும்னா அவுட்புட் ஈக்குவல் டு ஒரு செட் இருக்குமா. இனிஷியலாக I++ன்னு போகும்போது இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து 0 I வந்து 0வாக தான் இருக்கும். 0th இதில் 0th இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம செட்டோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். தென் I வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் இந்த ஃபார் லூப் பண்ணும்போது 3 வந்து பிரிண்ட் ஆகிரும். அகைன் இதே மாதிரி 4 8 வரையும் பிரிண்ட் ஆயிரும். தட்ஸ் இட். ஆஃப்டர் த ஃபார் லூப் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் இருக்கும்னா 1, 3, 4, 8. ஜஸ்ட்டு நம்ம வந்து செட்டை வந்து நம்மளுடைய இன்டீஜர் அரேயில் வந்து பாஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அவுட்புட் பர்பஸ்க்காக. ஓகே, நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ரிட்டர்ன் அவுட்புட். தட்ஸ் இட். இங்கே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். int output of nums. நம்ம வந்து அரே இன்டீஜர் அரேவை டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. நம்ம அரே ஸ்டார்ட் டு ஸ்ட்ரிங் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். எஸ், நம்மளுக்கான அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, அகைன் நான் இதை ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுக்கான இன்புட் வந்து 131, அதாவது ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். அந்த இன்டீஜர் வந்து சிங்கிள் டிஜிட் கிடையாது, மல்டிபிள் டிஜிட்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி டிஸ்டிங்கான இன்டீஜர் அந்த நம்பர்ஸ் ஆஃப் அந்த அரேயில் வந்து இருக்க டிஸ்டிங் யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஒரு இன்டீஜர் அரேவாக தான் அதை நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக அந்த இன்டீஜரை நான் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். லைக் திஸ். அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் அது ஸ்ட்ரிங்காக எடுத்த பின்னாடி அகைன் நம்ம அதை வந்து ஈச் இன்டீஜராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு கேரக்டர் அரேவாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் இன்டீஜரை எடுத்துகிட்டு அதை நான் கேரக்டர் அரேயில் பாஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இங்கே வந்து நான் ஒரு செட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த செட்டு எதுக்காகனா யூனிக் வேல்யூஸை வந்து நம்ம வந்து அதில் இன்புட் பண்ணுறதுக்காக செட்டு கொடுத்துருக்கோம். எதுக்காக பர்டிகுலராக ட்ரீ செட் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்டர்டு அரேவாக ஒரு ஆர்டர்டு செட்டாக வந்து நம்ம கொடுக்குறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஆர்டர்டு செட். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்து ட்ரீ செட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் இது தான். இதை வந்து நம்ம ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு இன்டீஜரை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்ப அகைன் வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கேரக்டராக கன்வெர்ட் பண்ணதை திரும்ப நம்ம அகைன் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்ம அவுட்புட்க்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அகைன் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
லைக் பர்டிகுலர் லாஜிக். நம்மளோட கேரக்டரை வந்து மைனஸ் ஒரு கேரக்டர், அதாவது இது 0ன்னு போட்டுறக்கூடாது, ஒரு கேரக்டர், அதாவது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே 0ன்னு கொடுத்துருக்கோம். பை திஸ் வி கேன் கெட் அ இன்டீஜர். அந்த 1 அப்படின்ற இன்டீஜர் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ, என்ன நம்பர் அந்த கேரக்டரில் இருக்கும், நம்மளுக்கு அதே நம்பர் கிடைக்கும். லைக் இன்டீஜராக இருக்கும், கேரக்டர் டு இன்டீஜர் கன்வர்ஷன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அவுட்புட் அரே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். Hope you like the content. If you like the content, consider subscribing to my channel. Thanks for watching.